ஹல்லேலூயா. தேவச்சேனுடைய தலைப்பு என்ன சொன்னேன்? கேட்கப்படும் ஜெபங்களின் ரகசியம். ஹல்லேலூயா. அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டால், அது என்ன என்று நாம் புரிந்து கொண்டால், நம் எல்லாருடைய ஜெபங்களும் நமக்கு கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு முறை 2004 நினைக்கிறேன், 2004வது வருஷம் பெங்களூர்ல பென்ஹினோட மீட்டிங் நடந்தது. அதுக்கு நாங்கெல்லாம் அப்ரஹாம் அப்பதான் ஒரு 6 மாசம் குழந்தை, நாங்கள் போயிட்டு இருக்கோம். போனப்போ அந்த கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல ஆட்கள் கூடியிருக்காங்க. முடிச்சுட்டு அந்த நாள்ல நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஆனா முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது, அந்த கூட்டத்தை வெளியே வரும்பொழுது நிறைய பேர் வந்த விதமாகவே திரும்பி மனசுக்குள்ள, அது போல சில பேர் பார்த்தேன். வீல் சேர்ல வந்தவங்க வீல் சேர்லயே மறுபடியும் போறாங்க, வியாதியோடு வந்தவங்க வியாதியோடு மறுபடியும் திரும்பி போறாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, இந்த ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்யறாரு இல்லையா? என்னையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க இல்லை, ஏன் இவங்க மாத்திரம் வந்த விதமாய் திரும்பி போகிறார்கள்? ஏன் இவங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லி எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதன் பிறகுதான் இப்படிப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்ம சபைக்கு வந்துட்டா நம்மள ஜெபத்தை கேட்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஹல்லேலூயா. வாரம் வாரம் நான் சபைக்கு வரேன், அதனால கர்த்தர் என்னை கவனிக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நான் கேட்டாலும் கேட்கலனாலும் அவர் என்னை பார்த்துக்கிறாரு, அது அர்த்தம் அல்ல. அது ஒரு சரியான கருத்தும் அல்ல. எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தேவன் உண்மையிலே செவி கொடுக்கிறார்? யாருடைய ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார்? யார் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? ஒரு 4 விசேஷமான காரியங்களை உங்களுக்கு இந்த நாளில் சொல்லி கொடுத்து நாம் தேவனுடைய பந்தியில கடந்து போகலாம். அதுல முதல் காரியம், யோவான் எழுதின 1 யோவான் நிருப புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 21, 22. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்றது, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுல விசேஷமா சொல்றது என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை குறித்து கேட்பதற்கு முன்பாக, சில காரியங்களினால அவருடைய சமூகத்துல வந்து நிற்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரத்தில் இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளைய பேண்ட்டை போட்டுக்கிட்டு நல்லா நிற்கலாம், பார்க்கறதுக்கு கலர்ச்சியா இருக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்தவானாய் தோன்றலாம். நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து ஒரு பாஸ்டர், ஒரு நல்லவர், மௌனமானவர் எல்லாம் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனா என்னுடைய உள்ளம் என்னை குற்றவாளியாக தீர்க்குமானார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தும் பொழுது என்னுடைய உள்ள மாத்திரம், நீ அப்படிப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவன் அல்ல, இந்த ஒரு பதவிக்கு நீ ஏற்றவன் அல்ல, அல்லது நீ ஆராதனைக்கு ஏற்றவன் அல்ல, இந்த ஜெபத்திற்கு நீ ஏற்றவன் அல்ல, இந்த இடத்திலிருந்து பேசுவதற்கு நீ ஏற்றவன் அல்ல என்று என் உள்ளம் என்னை குத்துமானால், என்னுடைய இருதயம் என்னை தீர்க்குமானால், என்னை குற்றவாளி என்று என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மா என்னோடு கூட பேசுமானால், நிச்சயமாக நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நான் அந்நிய பாஷையில பேசினாலும், எவ்வளவு நான் தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும், எவ்வளவுதான் நான் அனல் கொண்டு நான் ஜெபித்தாலும், அனல் கொண்டு பேசினாலும் அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லோருடைய வாழ்க்கையும் அதுதான். கர்த்தருக்கு முன்பாக நான் முதலாவது பிரியமானவனா இருக்கிறேனா அல்லது பிரியமானவளா இருக்கின்றனா? கர்த்தர் தெளிவா சொல்லுங்க, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தார். ஹல்லேலூயா. நிறைய நம்ம நியாயம் பேசலாம், நிறைய நியாயங்களை தீர்த்து வைக்கலாம், நகருடைய காரியங்களை நாம் போக்கி வைக்கலாம். ஆனால் உனக்குள்ள தெருக்குள்ள இருதயம் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தம் போட்டு, எத்தனை மைக் வச்சு, எத்தனை ஸ்பீக்கர் வச்சு நாம் கத்தி ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபங்களை தேவன் கேட்க மாட்டார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு சங்கீதத்துல அழகா சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தரிடத்துல வளர்கிறவன் அவன் ட்ரூத்ஃபுல் ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆனஸ்ட் உள்ளவனா நிக்கணும். அவர் நம்மை ஆனஸ்ட் உள்ளவனா பார்க்கணும், நீதிமானாய் பார்க்க வேண்டும். நம்மை குற்றவாளியாய் அவர் கருதாமல் இருக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி கருதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த உலகம் நம்மள நல்லவன் சொல்லலாம், இன்னைக்கு நல்லவன் சொல்லலாம், நாளைக்கு கெட்டவன் சொல்லலாம், கெட்டவன் சொல்லலாம், மறுபடியும் நல்லவன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம்மை நியாயம் தீர்க்கிறவர் நம்மை குற்றவாளிகள் என்று பார்ப்பாரானால், அல்லது நம்முடைய ஆத்மாவை நம்முடைய உள்ளமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால், நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு காலம் பதில் கிடைக்காது. ஹல்லேலூயா. அதனால நாம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினாலே, எதை எடுத்தாலும் நீ என்ன செய்தாலும் இந்த செய்கை என் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா? நான் பேசுற வார்த்தை கர்த்தர் இதுல ஆசைப்படுவாரா? ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பேசினா என்ன பண்ணுவோம்? நம்ம முதல் அந்த குழந்தை பேசணும், அம்மான்னு கூப்பிடும்போது நமக்குள்ள எப்படி வரும்? பயங்கர சந்தோஷம் வரும். எல்லாருக்கும் சொல்லுவோம் அம்மான்னு கூப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய வார்த்தைகளிலே அந்த தகப்பன் அவ்வளவாய் மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்தவனே அந்த குழந்தை போடின்னு சொல்லிச்சுக்கோ. ஹல்லேலூயா. முதல் வார்த்தை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நம்ம பேசுற வார்த்தை தகப்பனுக்கு பிரியம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. கம்பெனியில பேசினாலும் சரி, வீட்டுல பேசினாலும் சரி, சபையில பேசினாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, நீ பேசுவதை பார்த்து உன்னதத்தில் இருக்கிறவர் மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை பார்த்து உன்னதத்தில் இருக்கிறவர் மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல என்ன பேசுறியோ அதனால்தான் நீ அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினாலே, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நீ பிரியமானவர்களை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளும். என்றைக்கு நீ கர்த்தருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிக்கிறியோ, என்றைக்கு உன் வார்த்தைகளும் செயல்களும் உன் காட்சிகளும் உன் நடக்கைகளும் கர்த்தருக்கு பிரியமாய் அவர் மகிழக்கூடியதாய் காணப்படுகிறதோ, அன்றைக்கே உன் ஜெபங்கள் பரலோகத்தை எட்டிவிட்டது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அது நடக்காம, அவர் உன் வாழ்க்கையில பிரியப்படாம, நீ உன்னுடைய உபவாச ஜெபமும் உன்னுடைய காரியங்களும் அவருடைய சமூகத்தை எட்டும் என்று மாத்திரம் ஏமாந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை 21 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, 40 நாட்கள் உபவாசம் போட்டாலும் சரி, ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா இல்லைன்னா ஒரு சிறு துளி ஜெபம் கூட அவருடைய சமூகத்தை எட்டாது. சரி, அதை நம்ம கவனமாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதே புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். 14-15 கரெக்ட். நீங்க வாசி. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார். இதுதான் ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் தான் இருக்கிறதுலே ரிஸ்கான ஜெபம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தைரியம். ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தைரியம் வேணுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன தைரியம் வேணும்? கண்டிப்பா அந்த ஜெபத்தை கேட்பார்ன்ற தைரியம். ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில் தருவார் என்கின்ற தைரியம் நமக்கு வேண்டும். அது எப்பொழுது வரும்? அதை அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டார். ஹல்லேலூயா. இது கண்டிப்பா முடியாத விஷயம். ஹல்லேலூயா. எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? இது அவருடைய சித்தமா, இது என்னுடைய சித்தமா? ஹல்லேலூயா. இங்கதான் கன்ஃபியூஷன் ஆகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் இது அவருக்கு பிரியமானது என்று நாம் நினைத்தோமானால், இது அவருடைய சித்தம்தான் என்று நாம் நினைத்தோமானால், அந்த ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு தங்குறதுக்கு வீடே இல்லை, பொதுவாகவே ஒரு நார்மலான வாழ்க்கைக்கே வரும் நம்ம ஜெபங்கள்ல, பெருசா போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தங்குறதுக்கு வீடே இல்லைன்னு வச்சுக்கோ. ஹல்லேலூயா. அவன் தங்குறதுக்கு வீடே இல்லை, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஒரு அறை கிடையாது. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆனா சபைக்கு வர்றதுக்கு லீவ் கிடையாது. ஹல்லேலூயா.
ஆராதனையில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கிடையாது. அவருடைய சித்தம் என்ன? ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பந்தியில நீ கலந்து கொள்வதனுடைய அர்த்தம் அவருடைய மரணத்தை அறிவிக்குவதின் அர்த்தம். தேவனுடைய பந்தியில கலந்து கொள்வது என்னுடைய அர்த்தம், நீ அவருடைய வருகையை நீ அறிவிக்க விரும்புகிறாய், அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால இதெல்லாம் அவருடைய சித்தம். நீ ஓய்வு நாள்ல கலந்து கொள்வது, பந்தியில கலந்து கொள்வது, இதெல்லாம் அவருடைய சித்தம் மட்டுமல்ல, அவருடைய கட்டளையும் கூட. ஹல்லேலூயா. எப்போ நீ வருத்தத்தோடு இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறாயோ, அப்பா உங்களுடைய ஆழத்துக்கு என்னால வர முடியல, அப்பா உங்களுடைய ஆராதனையில என்னால கலந்து கொள்ள முடியல, உங்களுடைய பந்தியில என்னால கலந்து கொள்ள முடியல. ஹல்லேலூயா. பந்தியில கலந்து கொள்ள முடியாமல் நம்ம ஊரெல்லாம் போய் ஊழியம் செஞ்சாலும் வேஸ்ட். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய சித்தத்தை செய்வோம். ஹல்லேலூயா. முதலாவது சித்தம் நிறைவேற நாம் ஜெபத்தில கடந்து வருவோம். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய திட்டங்களும் அவருடைய கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக ஜெபிக்க நம்முடைய உள்ளத்தை கொடுக்க கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்பதை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. வீடு இல்லைன்னு போது வீடு கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்கு ஆகாரமே இல்லைன்னு போது அவரை சும்மா இருப்பாரா? ஆகாரத்தை அவரு கொடுக்காம இருக்க மாட்டாரு. அது போல ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உனக்கு தேவையானது என்னது என்று அவருடைய சித்தமா இருக்கிறது. உனக்கு என்ன தேவையோ அதை அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த திட்டத்தின்படி, அந்த சித்தத்தின்படி நாம் அவரை கேட்போமானால் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அவர் படைக்கும் பொழுது, மனுஷனை உருவாக்கின பொழுது, ஏதேன் தோட்டத்துல வச்ச பொழுது, நீ என்னை உபவாசி ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரா? வாரத்துக்கு ஒரு முறை உபவாசினாரா? வருஷத்துக்கு ஒரு முறை உபவாசினாரா? ஒண்ணுமே சொல்லு. என்ன சொன்னாரு? இவ்வளோ வச்சிருந்த எல்லாத்தையும் புசி. ஹல்லேலூயா. இவ்வளோ இந்த தோட்டத்தில் இருக்க அனைத்து கனிகளையும் நீ புசி, ஆனா ஒன்ன மாத்திரம் புசிக்காத. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு ஆகாரம் தேவைன்னு அவருக்கு தெரியவில்லை. நீ வாழ்வதற்கு, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, உனக்கு சுகத்தோடு இருப்பதற்கு உனக்கு ஆகாரம் தேவை என்பது அவருக்கு நல்லா தெரியும். அதனால உன்னை அவர் பட்டினியா போட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு காலம் உன்னை பட்டினியா போடவே மாட்டார். அவருடைய சமூகத்திற்கு வந்த உன்னை கைவிட மாட்டார். அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அவருடைய சித்தத்தின்படி நாம் எப்போ ஜெபிக்கிறோமோ, அவருடைய சித்தமுடைய வாழ்க்கையில நிறைவேற எப்போ ஜெபிக்கிறோமோ, திருமணமாகாதவர்கள், ஹல்லேலூயா, கணவன் மனைவி இல்லறம் என்கின்ற வாழ்க்கையை ஏற்படுத்தினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமாதானே? குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அந்த காலங்கள் கடந்து போய் பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட நிற்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. என் திருமணத்துல இத்தனை வயசாக என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. அது மாம்சம் கிடையாது. ஏற்ற காலத்துல அந்தந்த வயதில அந்தந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஏற்படுத்தினவர் அவர். அவருடைய சித்தத்தின்படி அந்த காரியங்களை கேட்கும்பொழுது அவர் கொடுப்பார், தடை பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா நீ இதுதான் வேணும்னு கேட்டினா கஷ்டம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க கடவுள்னா கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அதனால ஒரு காரியம், நாம் கர்த்தருக்கு பிரியமானவராக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இன்னொன்று, ஜெபத்துல சந்தேகம் வரக்கூடாது. எப்போ நீ அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறியோ, எப்பொழுது அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஜெபிக்கிறியோ, அவர் நிச்சயம் கொடுப்பார், கொடுத்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை அந்த ஜெபத்துல உனக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. சந்தேகம் இல்லாமல் அவரிடத்துல கேட்கிற ஒரு பக்குவம் நம்முடைய உள்ளத்திலே உருவாக வேண்டும். இரண்டாவது காரியம், மத்திய எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒரு சத்தமா வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளிலும் சந்திகளிலும் ஜெபம் பண்ண. ஆமென். கொஞ்சம் நிறுத்துவோம். இந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணும் பொழுது
மாயக்காரரை போல மற்றவர்கள் கேட்கணும், மற்றவர்கள் பார்க்கணுன்றதுக்காகவும் சத்தம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை குறித்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஜெபிக்கும் பொழுது இவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பவருடைய உள்ளத்துல என்னென்ன காரியங்கள் தோன்றும், இப்படி நம்முடைய உள்ளம் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நின்று விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற உன்னதத்தில் இருக்கிறார். நான் ஜெபிப்பது அவரிடத்தில் ஜெபிக்கிறேன், அவரை நோக்கி ஜெபிக்கிறேன், என் சத்தத்தை அவர் கேட்கிறார், இதில் அவர் பிரியப்படுவார், இதை அவர் கேட்டு பதில் தருவார் என்கின்ற சத்தம் அவரை நோக்கியே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபிக்கும் பொழுது இந்த எண்ணம், உலக எண்ணம் என்ன, நான் ஜெபிக்கும் பொழுது மற்றவங்க அந்த ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் அந்த ஜெபத்தில் என்ன நினைப்பார்கள், இந்த வார்த்தைகளை பேசும்போது அவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் ஜெபிக்கும் பொழுது அவங்க விடுவிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா, நான் ஜெபிக்கும் பொழுது அவங்க சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா, நான் ஜெபிக்கும் பொழுது என்னை குறித்து நல்லது சொல்லுவாங்களா மாட்டாங்களா. இப்படிப்பட்ட உலக சிந்தனைகள் ஜெபங்களுக்கு விடுதலை கிடைக்காமலே போய்விடுகின்றன. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது நமக்கு தேவையானது ஒண்ணுதான். அவர்கள் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு, மற்றவர்கள் கேட்கும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லையா? எல்லாரும் கேட்கணுன்றதுக்காக, எல்லாரும் விரும்பணுன்றதுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார். அடுத்த வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது பிரவேசித்து உன் கதை அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்பொழுது அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் மாத்திரம் உன் ஜெபத்தை கேட்கணும்னு நீ விரும்பு. ஹல்லேலூயா. அதனால அதனுடைய அர்த்தம், உன் ஜெபத்தை அவர் கேட்க வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும். என் ஜெபத்தை என் கர்த்தர் கேட்க வேண்டும், என் ஜெபத்திலே என் தேவன் பிரியப்பட வேண்டும் என்கின்ற உறுதியான ஒரு நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும். அதே போல ஜெபிக்கும் பொழுது வீணான வார்த்தைகளினால் அலப்பாதீங்க. ஹல்லேலூயா. கண் அரைக்குடம் என்ன சொல்லுவாங்க, அரைக்குடம் தழும்பும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியிலே குறைவுள்ளவன் தான் வீணான வார்த்தைகளை கொண்டு ஜெபத்திலே அலப்புவது. ஹல்லேலூயா. அதனால ஜெப நேரங்களிலே வீணான வார்த்தைகளை கொண்டு அலுப்பாதபடிக்கு கருத்தோடும் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்பொழுது கருத்தோடும் ஆவியோடும் என்பது ஸ்பிரிட் அண்ட் நாலேஜ். நமக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு. எதுக்காக நான் ஜெபம் பண்றேன், யாருக்காக நான் ஜெபம் பண்றேன், எதுக்காக யாரிடத்துல ஜெபம் பண்றேன், இந்த கருத்து, இந்த எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் எல்லாம் ஜெபம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுருக்கமா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும், ஓகே நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அதுக்காக சரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், போயிட்டு வா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாரு, போயிட்டு வா, முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அதுக்காக ஏசப்பா இந்த மகள் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கா, இந்த பையன் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கா, தூங்காம கொள்ளாம படிக்கிறாங்க, ஸ்டோரி எல்லாம் சொல்லி ஹல்லேலூயா தூக்கம் வர வச்சு, இருக்கிற படிச்சதையும் மறக்க வச்சு. ஹல்லேலூயா. ஒண்ணும் இல்லை, எதற்காக ஜெபிக்க வேண்டுமோ கர்த்தருடைய வசனம் சொல்ல, வீணான வார்த்தைகளினால அலுப்பாதியுங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அதிக வசப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நமக்குள்ள இருக்கிற குறை அதான். நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணா, அதிக வார்த்தைகளை ஜெபம் பண்ணா, கொஞ்சம் ஃபேன்சியா ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அதெல்லாம் எதுனாக்கா மனுஷன் கேட்பான்றதுக்காக நம்ம ஜெபம் பண்றது. ஹல்லேலூயா. அல்டிமேட்டா மனுஷன் இதை நல்லா இருக்குன்னு சொல்லணும், மனுஷன் கேட்கணும், மனுஷன் பிரியப்படணும், அதுக்காக ஜெபம். ஆனா கர்த்தர் நிச்சயமா கேட்க மாட்டார். அப்படியே கேட்போங்களேன், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. அதுக்கு வசனம் சொல்றாரு, பரமண்டலத்தில் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வரும். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுகிறது. இவ்வளவு நேரம் பேசின சித்தம் இதுதான். அது வசனம் என்னன்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்தின் பரலோகத்தினுடைய கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பரலோகத்துல கர்த்தருடைய சித்தம் என்ன? எப்படி? சாதாரண ஒரு மனுஷனுடைய சித்தம் என்ன? அங்க பசி எடுக்குமா, பசி எடுக்காதா? சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிட மாட்டாங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மறுபடியும் போடணும்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கையை மறுபடியும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்கேயும் சாப்பிடுவோம். ஹல்லேலூயா. ஆனா பசி இருக்க.
அதை புசிக்கிற ஜனங்களுக்கு பசி இருக்காது. அங்க பசி கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, பொறாமை கிடையாது, எரிச்சல் கிடையாது. அந்த இடத்துல தூக்கம் கிடையாது. ஹல்லேலூயா. இருள் கிடையாது. இதுதான் பரலோகத்தின் சித்தம். ஹல்லேலூயா. பரலோகத்துல நீ கவலை இல்லாம, குறை இல்லாம, குற்றம் இல்லாம வாழ்வது என்பது பரலோகத்தின் சித்தம். அந்த சித்தத்தை பூமியில எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் குறை இல்லாம, பசி இல்லாம, கஷ்டம் இல்லாம, வியாதி இல்லாம, ஹல்லேலூயா, எந்த ஒரு எரிச்சல் இல்லாம, பொறாமை இல்லாம அந்த பரலோகத்தின் சித்தம் இந்த பூமியில எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்னவோ அது பூமியிலும் செய்யப்படுவதாக. அதை நம்ம கேட்கறது கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் சித்தம் என் வாழ்க்கையில வேணும்னு கேட்கறதே கிடையாது. சாதாரணமா கேட்டுருவோம், கஷ்டத்தை நீக்குங்க, கடனை நீக்குங்க, இதெல்லாம் சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அங்க போனா கடை வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில பேரை விடாது. ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்துல கடன் வாங்குற வாழ்க்கை நமக்கு இருக்காது. யாரை கண்டாலும் ஒதுக்கி போகிற வாழ்க்கையே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த பரலோக சிந்தையை, திட்டத்தை இந்த உலகத்துல எனக்கு கொடுங்க என்று சொல்றார். அது போல அடுத்து சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை. ஹல்லேலூயா. அத்தியாவசிய தேவை. சில பேர் சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ண சிரிப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் சாப்பாடு நீ சாப்பிடுறதுக்கு நீ ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. சாப்பாடு எடுத்து முன்ன வச்சுட்டோம், சமைச்சிட்டோம், நல்லா சமைச்சிட்டு சாப்பாடு எடுத்து டேபிள்ல வச்சுட்டோம், உட்கார போறோம். ஊர்ல இருந்து ஒரு துக்க செய்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவையெல்லாம் என்னை கெடுக்காதபடிக்கு என் வாழ்க்கை இந்த உலகத்துல எங்களுடைய சொல்ற எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த சரீரம் ஜீவிப்பதற்கு, இந்த சரீரம் திடனோடு கூட இருப்பதற்கு, இந்த சரீரம் பலப்படுவதற்கு, இந்த சரீரம் உமக்காக உழைப்பதற்கு, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என்ன ஆகாரம் வேண்டுமோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த ஆகாரத்தை இன்று தாரும். பவுல் எழுதுறாரு, ஜெபிப்பதினால சகலமும் பரிசுத்தமாக்கப்படும். உங்களுடைய ஆகாரத்தை நீ புசிக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது அது பரிசுத்தமாக்கப்படும். அதனால சாப்பிடும் பொழுது கூட நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கேட்கிறோம், எனக்கு இந்த ஆகாரத்தை தாருங்க, இந்த உணவை தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறோம். அது கிடைச்ச உடனே அதுக்கு நன்றி சொல்ல நாம மறக்க கூடாது. ஹல்லேலூயா. நிறைய ஜெபிக்கிற நாம இந்த சின்ன சின்ன விஷயத்துல மறந்து போகிறோம் அதுக்கு நன்றி சொல்ல. அதனால எப்பவுமே அதை சில பேருக்கு பயாடா ஒரு பிரேயர் தெரியும், சாப்பாட்டுக்கு ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you for providing the food. Thank you for making this food. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய உள்ளத்துல அந்த நன்றி கடன் வெளியே வரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆகாரத்தை புசிக்க கொடுத்தீங்களேன்ற நன்றி கடன் ஒவ்வொரு ஆகாரத்துல வரணும். நீ ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்டாலும் சரி, அந்த 5 வேளையும் உன் உள்ளத்திலிருந்து ஒரு நன்றி கடன் வெளியே வரணும். ஹல்லேலூயா. சில நேரத்துல வேலையில பிஸில சாப்பிடாமே போயிடுறோம். ஆமா தானே? காலையில கொண்டு வர டிஃபன் அப்படியே திரும்பி வரும், சாப்பிட முடியறது இல்லை. ஆனா ஒருவேளை உனக்கு அந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில, பிஸி மத்தியில சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் கொடுத்தீங்களப்பா, நன்றி என்று சொல்லி பாரு. உயிருள்ள வரை உன் ஆகாரம் வயிற்றுல குறையாது. ஹல்லேலூயா. ஜீவன் உள்ள வரைக்கும் உன் அப்பமும் தண்ணீரும் வாழ்க்கையில குறையவே குறையாது. கிடைக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். அதே போல எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. இதை செய்யலனா ஜெபம் கேட்கப்படாது. எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை நான் மன்னிக்கிறது போல, எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்கள், எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், எங்கள் மேல் குற்றம் செய்கிற இவர்கள் எல்லாம் நான் மனப்பூரணமாய் மன்னிக்கிறேன், மனரம்யமாய் மன்னிக்கிறேன் என்கின்ற உள்ளம் என்றைக்கு நமக்கு வருகிறதோ உன் ஜெபம் தேவனுடைய பர்வதத்தை எட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அவ்வளவு ஈஸியா வர்றது இல்லைங்க, அது அவ்வளவு ஈஸியா வர்றது இல்லை. ஹல்லேலூயா. எப்படியாச்சும் ஒரு குத்தி விடுவோமே தவிர, ஹல்லேலூயா, எப்படியாச்சும்
ஒரு குத்து குத்தி விடுவோமே தவிர மனப்பூர்ணமாய் மன்னிக்கிற மனம் நமக்கு வரணும்னா காட்டுல தான் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வனவாசம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா ஜெபம் பரலோகத்தை எட்டும். அதனால கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை, நம்முடைய தீமைக்கு செய்தவர்களை, நமக்கு கடன் இருக்கிறவர்களை நாம் மன்னிக்கிறது போல நாம் மன்னிக்காத பட்சத்துல நமக்கு கர்த்தர் நம்ம இறங்க மாட்டார். அதனால எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் பிசாசான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நமக்கு எதிர்கொண்டே இருக்கிறார். அதனால இன்றைக்கு என்னை நோக்கி இருக்கிற சோதனைக்கு என்னை நீங்களாக்கி நடத்துங்க. ஹல்லேலூயா. என்ன நடக்குன்னு தெரியாது. வெளியே போனோம்னா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது திரும்பி வருவதற்குள்ள நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா அந்த விசுவாசத்தோடு கூட அப்பா சோதனைக்குள்ள என்னை விட்டு விடாதீங்க. ஏன்னா சோதனைக்காரன் எப்பொழுதும் நம்மை சுற்றி கொண்டே இருப்பேன். இது 2வது கதை 7ஆம் அதிகாரத்துக்கு இருக்கும். இதிலே 7ஆம் அதிகாரத்துல போகும்பொழுது 7-11 ஏனென்றால் கேட்கிறவன் அவன் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு சட்டை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் கொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பாதற்கு அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் கேட்டாதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பேருக்கு கொஞ்சம் விசுவாசம் மிஞ்சி போயிடும். ஹல்லேலூயா. ஓவர் ஃபெய்த்னுவாங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ்வாங்க. அவங்க நான் எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்குவார். ஆமா, பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. அவரு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்குவார். இல்லை, வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அதான் ஜெபம். நீ கேட்பதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. அவரை தட்டிக்கிட்டே இருங்க. அவருடைய இதய கதவுகளை தட்டி கொண்டே இருங்கள். உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் தட்டுங்க, அவர் திறப்பார். ஹல்லேலூயா. அப்படி கேட்காத பட்சத்துல, ஜெபிக்காத பட்சத்துல சில பேருடைய வாழ்க்கையில ஜெபமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஓவர் கான்பிடென்ட். ஹல்லேலூயா. ஜெபிக்க தெரியாதுன்னு இல்லை, ஓவர் கான்பிடென்ட். நான் போனாலும் கேட்பாரு, வெளியே வந்தாலும் பார்ப்பாரு, நான் தூங்கினாலும் பார்ப்பாரு, என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்துல கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்ல அவர் சொல்லி கொடுக்கிறார். நீங்க கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால், மறுபடியும் சொல்ல, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு உதாரணத்தை சொல்றாரு. நீ கேட்கும் பொழுது எதை கொடுப்பேன்னு சொன்னா, நீ உன் பிள்ளைய அப்பத்தை கேட்டா அவனுக்கு நீ கல்லை கொண்டு போய் முன்னாடி வச்சுதான் அப்பன் புசிக்கன்னு சொல்லுவியா? அவரே கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஒருத்தன் மானை கேட்டா வச்சு, மீனை கேட்டா பாம்பு எடுத்து மீன் மாதிரியே இருக்குன்றதுக்காக பாம்பை சமைச்சு கொடுப்பியா? ஹல்லேலூயா. என்னதான் உனக்கு கடன் இருந்தாலும், என்னதான் உனக்கு கஷ்டம் இருந்தாலும், அந்த பிள்ளைக்கு எப்படியாவது அந்த பிள்ளை கேட்பதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் தகப்பனும் தாய். ஹல்லேலூயா. ஆனா கடனாச்சும் வாங்கி கொடுத்துருவேன், என் பிள்ளை ஆசைப்பட்டான் அப்படின்னு ஓடுகிற பெற்றோர்கள் தான் உண்டு. அவர்களுக்கு அவ்வளவு பிரியாசம் இருக்கும் பொழுது, நீ என்னிடத்தில் கேட்கும் பொழுது, நீ வாஞ்சியோட என்னிடத்துல வரும் பொழுது, நீ ஒரு மிக பிரியத்தோடு என்னிடத்துல வந்து சேரும் பொழுது, உங்களுக்கு நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்றேன். எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் அது, நீங்க யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்காக சும்மா சும்மா போய் கேட்கறது இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்னதை யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. போய் கேட்கிற நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய மோட்டிவ் கரெக்டா இருக்கணும். நம்முடைய சிந்தையும் நம்முடைய வழிநடத்தலும் நம்முடைய தகுதிகளும் தேவனுக்கு முன்பாக கரெக்டா இருந்து போய் நீ கேட்டினா கொடுப்பார், நீ தட்டுனா திறப்பார், நீ தேடினா நீ கண்டடைவ. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் எவ்வளவு தட்டினாலும் ஒரு குருடன் தட்டுகிற விதமாய் தான் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும். 3வது காரியம், ஒன்று முதல்ல நான் என்ன சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை முறை, அதாவது அவர் நம்ம பிரியமாய் இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை. 2வது கர்த்தருடைய சித்தத்தின்படி, அல்லது நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய மோட்டிவ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். 3வது காரியம் யோவான் 16:23.
நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தந்தருவார். ஹல்லேலூயா. ஒரு சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதாவானவர் உங்களுக்கு தருவார். அவருடைய நாமத்தினாலே எப்படி கேட்பது? ஜெபத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன், ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்போ ஒரு மனுஷன் நம்ம இயேசுவின் நாமத்துல கேட்கும் போதெல்லாம் நமக்கு கிடைச்சிதுதான். அதுல ஏன் கிடைக்கல? கத்த சொல்லியிருக்காரு, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அது கண்டிப்பா செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதுல தவறே கிடையாது, மாறவே மாறாது. ஆனா இயேசுவின் நாமத்துல கேட்கறது எல்லாமே நம்ம பெற்றுக்கொண்டுமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை. இயேசுவின் நாமத்துல நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கா? இல்லை. காரணம் என்னவென்றால், இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் என்று சொல்லுகிறவன் இயேசுவுக்குள் இருந்த சிந்தை அவனுக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவனுடைய ஜெபம் இயேசுவுக்குள் இருந்த சிந்தை அவனுக்குள் இருக்க வேண்டும். இயேசுவுக்குள் இருந்த பொறுமை அவனுக்குள் இருக்க வேண்டும். இயேசுவுக்குள் இருந்த அன்பு அவனுக்குள் இருக்க வேண்டும். இயேசுவுக்குள் என்னென்ன கேரக்டர் இருந்துச்சோ அந்த கேரக்டர் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அந்த இயேசுவின் நாமத்தினால் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வல்ல பெரும் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த இயேசுனுடைய குணாதிசயம் நமக்குள்ள காணப்படாத பட்சத்துக்கு நம்ம எவ்வளவுதான் இயேசுவின் நாமத்தினால 1000 முறை சொன்னாலும் சரி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் 24 மணி நேரம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீ இயேசுவின் குணமாக மாறும் வரைக்கும். ஹல்லேலூயா. இனி ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க போல. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த நாமத்திற்குரிய மகிமை உனக்குள் காணப்படுகிறதா? அந்த நாமத்திற்குரிய வல்லமைகள், அந்த நாமத்திற்குரிய வழக்கம், அந்த நாமத்திலுடைய ஒழுக்கம், அந்த நாமத்தில் இருக்கிற கிருபை, அந்த நாமத்தில் இருக்கிற அன்பு, அந்த நாமத்தில் இருக்கிற பொறுமை, அந்த நாமத்தில் இருக்கிற ஏக்கம் எல்லாம் உனக்குள் இருக்குமானால் எப்ப நீ அந்த நாமத்தை உச்சரிக்கிறாயோ அப்பொழுதே இந்த உலகம் அதிரும். ஹல்லேலூயா. அன்று பிசாசான உன்னை கண்டு பயப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னில் இருந்தால் அவர்தான் வெளிப்பட வேண்டியமே அல்ல, நீ அல்ல. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால சொல்றமே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர், இயேசுவானவர் எனக்குள் இருக்கிறாரா? இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற நான் அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா? அதனுடைய அர்த்தம், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை முறை எனக்குள் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை முறை நமக்குள்ள வந்துட்டா போதுங்க. நீ கையை தூக்குனா அற்புதம், நீ பேசுனா தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், தெளிவா கேட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஜெபத்தை துவங்குகிறவர்கள், முடிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், அந்த இயேசு இருந்தது போலவே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் நீ கையை தூக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா பேசுறது நீ அல்ல, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் உன்னோடு கூட இருந்து பேசுவார். இது 3வது காரியம். அதுல கர்த்தர் உனக்குள் இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீ அவருடைய நாமத்தினால எதை கேட்டுக்கொள்கிறாயோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 4வது காரியம், யாக்கோபு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 4-8. பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைக்கிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் கேட்கும் பொழுதே சில பேருக்கு சந்தேகம், நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்க, சரி ஜெபித்து பார்ப்போம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்களே தவிர அவரிடத்தில் அவர் கொடுப்பார், கேட்டால் கொடுப்பார் என்கின்ற விசுவாசம் மிக குறைவாகவே இந்த நாட்களிலே காணப்படுகிறது. அவர் சொல்றார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் என்றால் யாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கப்படுவர், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். அது கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றாரு 4வது வசனத்துல, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அப்ப ஜெபத்துல நமக்கு முக்கியமாக முதலாவது தேவையானது என்ன? பொறுமை. எதுல பொறுமை? எதுல பொறுமை? எல்லாத்திலுமே பொறுமை வேணும். நீ கேட்கறதுல கூட பொறுமை வேணும். ஹல்லேலூயா. நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவரு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு குழந்தை ஒரு ரோட்ல யூனிஃபார்ம் போட்டு நின்றுட்டு இருந்துச்சான். அப்போ ஸ்கூலுக்கு போறதுக்காக அந்த பக்கம் ஒரு பெரியவர் வந்திருக்காரு. ஏன் பிள்ளைங்க நிக்கிறேன்? இல்ல பஸ் வரும், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அவர் சொன்னாராம், இது ஸ்கூல் பஸ் வர பாதை கிடையாது, நீ எதுக்கு இங்க நிக்கிற? நீ நின்றாலும் வராது, அது பஸ் வர இடத்துக்கு நீ போ, அங்கதான் வரும். அந்த பிள்ளை சொல்லிச்சா, இல்ல பஸ் இங்க வரும், நான் இங்கதான் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொன்னா. என்னமா சொல்ற? பஸ் எல்லாம் இந்த பக்கம் வராது, ஸ்கூல் பஸ் எல்லாம், நீ கிளம்பி போய் பஸ் நிக்கிற இடத்துக்கு. அவர் சொல்லிச்சான், நீ கொஞ்சம் பாருங்க வரும். அப்ப பஸ் அங்க வந்துச்சா, ஸ்கூல் பஸ். அவர் கேட்டாலாம், எப்படி வந்துனா? பஸ் ஓட்டுறவரு எங்க அப்பா அப்படிச்சா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஸ் ஓட்டுறவரு எங்க அப்பா. ஹல்லேலூயா. அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, ஸ்கூல் பஸ் எங்க வேணாலும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் கேட்கறது யாருன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன் ரூல்ஸ் வேற, என் கர்த்தருடைய ரூல்ஸ் வேற. நான் நேசிக்கிறவர், நான் கேட்கிறவர் யார் என்று நான் அறிவேன், யாரிடத்தில் ஜெபிக்கிறேன் என்பதை நான் அறிவேன். ஹல்லேலூயா. உலகத்திற்கு இது நடக்காதுதான், உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது நடக்காத ஒரு விஷயம்தான். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு தெரியும் நான் யார்கிட்ட கேட்கிறேன்றது. ஹல்லேலூயா. அவர் அதை செய்து முடிப்பார். அதனால முதலாவது நமக்கு விசுவாசம் வேணும், பொறுமை வேணும். ஹல்லேலூயா. லேட் ஆனாலும் இந்த இடத்துல அது வரும். லேட் ஆனாலும் கர்த்தர் என்னை அழைச்சிட்டு போவார். லேட் ஆனாலும் கர்த்தர் எனக்கு அதை தந்தருடுவார். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு உன் முடிவை மாத்திக்கிட்டீங்கன்னா நீ தான் கஷ்டப்படணும். அப்படி வேதத்துல கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. நல்ல பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். அடுத்த, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஹல்லேலூயா. சந்தேகத்தோடு கூட நீ ஜெபத்தை ஜெபிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் கர்த்தர் கொடுத்துருவார்னு மாத்திரம் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது கர்த்தர் கொடுத்துருவார்னு மாத்திரம் நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் பொறுமையோடு கூட கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் மனுஷனால் நடக்காத காரியங்கள். ஹல்லேலூயா. மனுஷனால ஒருபொழுதும் நடக்காத காரியங்கள். மற்றவர்கள் நம்மை உபத்திரவப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் நம்மை ஏளனப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் நம்முடைய விசுவாசத்தை கண்டு குறை சொல்லும் பொழுதெல்லாம் பொறுமையோடு கூட காத்திருந்து நான் யாரிடத்தில் கேட்டிருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசம் உன் உள்ளத்திலே இருக்குமானால் ஏற்ற காலத்தில் கர்த்தரை கொடுத்து உன்னை சாட்சியாக வைப்பார். ஹல்லேலூயா. அதனால அந்த பொறுமை நமக்கு வேணும். யாரிடத்துல கேட்டிருக்கிற அந்த பொறுமை நமக்கு வேணும். பொறுமைன்றதை விட நான் கேட்டிருக்கிறவர் யார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பெரிய மனுஷங்களை பார்த்தா நம்ம நம்பிக்கையா அவங்க கிட்ட போய் கேட்போம், எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்போம். நம்ம அப்பா இடத்துல கேட்போம், எனக்கு இது வேணும் தைரியமா கேட்போம். ஏன்னா நமக்கு தெரியும் எங்க அப்பா எப்படியும் வாங்கி கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் வராது பிள்ளைங்களுக்கு.
அப்பா எப்படி இருக்காரு, எந்த நிலையில இருக்காரு, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசு இல்லை. எங்க அப்பா கிட்ட கேட்பேன், அவரு கொடுப்பார். அவ்வளவுதான் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை. அந்த அப்பா எப்படியாவது கஷ்டப்பட்டு, அந்த அம்மா எப்படியாவது கஷ்டப்பட்டு தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. அப்படிதானே நிறைய தாய்மார் செய்றீங்க, தகப்பன்மார் செய்றீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த அதனால தான் கத்த சொல்றாரு, இந்த குழந்தைகளை போல நீங்க ஆகாவிட்டால் பரலோகராட்சி நம்ம பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த குழந்தைக்கு அப்பாவை குறித்த அந்த நம்பிக்கை எப்படி இருக்கோ, அந்த விசுவாசம் எப்படி இருக்கோ, நல்லா வளர்ந்து படிச்சு என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அல்லது பலவிதமான கிராஜுவேட்ஸ் இருக்கிற நமக்கும் அந்த குழந்தைத்தனமான நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா படிச்சப்பட்ட பிறகுதான் சந்தேகமே வரும். ஹல்லேலூயா. படிக்காத வரைக்கும் சந்தேகம் வரவே வராது. ஹல்லேலூயா. யார் நல்லா படிச்சாங்களோ அந்த படிச்சவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். ஹல்லேலூயா. சயின்டிஸ்ட போய் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து கேட்டீங்கன்னா 1008 கேள்வி அந்த சந்தையில வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மலாம் கர்த்தருக்கு முன்பாக முட்டாள்களாக இருந்து நம்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, முட்டாள்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு, பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. பைத்தியகரதனமா நான் விசுவாசிப்பேன், கர்த்தர் தான் இதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை எனக்கு கொடுப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய வழிகள் சரியானதா என்று நாம் சரி பார்க்க வேண்டும். தேவனிடத்துல வந்து நிற்கிறவன், தேவனிடத்துல கேட்கிறவன், தன் வார்த்தை, தன் கண்ணின் காட்சி, தன்னுடைய காலின் நடைகள், தன்னுடைய கையின் பிரயாசங்கள், இவை அனைத்தையும் எடை போட்டு பார்த்து உண்மையிலே இந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்கு நான் தகுதி உள்ளவனா, ஹல்லேலூயா, இந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்கு நான் தகுதி உள்ளவனா என்று நம்மை குறித்து நமக்கு சந்தேகம் வரணுமே தவிர ஜெபிப்பவர் கொடுப்பாரா இல்லையா என்ற சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய உள்ளமே நம்மை குற்றப்படுத்தக்கூடாது, நம்முடைய சிந்தையை நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. மற்றவங்கெல்லாம் நம்மள நல்லவங்க கரெக்ட்னு சொன்னாலும் நம்ம உள்ள நம்ம கொஞ்சம் சொல்லும், நீ யாருன்றத கண்டிப்பா சொல்லும். ஹல்லேலூயா. அதனால அந்த ஒரு காரியத்துல நம்ம ஞானம் உள்ள கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடப்போம். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய அதாவது வழிகள், நம்முடைய தகுதிகள் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தருடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எஸ்தர் ராஜாக்காக நியமிக்கப்பட்டு விட்டார். ஆனா அவர் கொண்டு போன மறுநாளே ராஜா கிட்ட போயிட்டாலா? கிடையாது. 6 மாத காலங்கள். ஹல்லேலூயா. அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், எப்படி மேக்கப் பண்ணணும், என்னென்ன ஆடைகளை போடணும், ராஜாக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி பேசணும், ராஜாக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடும்போது எப்படிப்பட்டு நீ சாப்பிடணும், மற்றவர்களுக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி நிற்கணும், இதையெல்லாம் பழக்கப்படுத்தின பிறகுதான், இவை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பிறகுதான் அவள் ராஜாக்கு முன்பாக கண்டுபார்க்கப்பட்டாள். உலக காரியமான ஒரு ராஜாக்கு முன்பாக ஒரு பெண்ணானவள் கொண்டு போவதற்கு இத்தனை கட்டளைகள் என்றால், கர்த்தருக்கு முன்பாக நின்று தைரியமாய் அவரிடத்தில் ஜெபிப்பதற்கு முன்பாக என்னவாய் உன்னை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு, சில பேருக்கு நிறைய தைரியம் இருக்கிற விதமாய் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. சாவர வரைக்கும் அப்படியே தான் இருக்குது, மாறுறதே கிடையாது. ஹல்லேலூயா. இருக்கிற விதமாய் வருகிறேன் சொல்லிட்டு வரும்போதும் அப்படிதான், திரும்பி போகும்போதும் அப்படிதான். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வேன் என்று மாத்திரம் தைரியமா போயிடாதீங்க, இருக்கிறதையும் இழந்து போயிடும். அதனால நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வேண்டும். அதே நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது யாரிடத்துல ஜெபிக்கிறேன், அவர் நிச்சயம் கொடுப்பார் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இப்படி பல காரியங்கள் கேட்பதை நாம் தேடுவதை ஒரு விசுவாசத்தோடு கூட தேட வேண்டும். இதுல 6வது வசனம் என்ன சொல்லுது? அதுல எவ்வளாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆரம்ப நாட்கள்ல சபையில ஒரு சகோதரன் இருந்தார், விக்டர் அவர் பேரு. டேவிட் என்ற சகோதரன் இருந்தார். அபிஷேகம் உள்ள ஒரு சகோதரன். அவர் ஒரு கிரேன் ஆப்ரேட்டர். அப்போ வியாழக்கிழமை அதே மாதிரி வந்துருவாங்க, ஸ்டே பண்ணுவோம். இப்போ எல்லா காரியங்களும் விசுவாச காரியங்கள், ஊழியக்காரங்கள்லாம் அடிக்கடி பேசிட்டே இருப்போம் நைட்ல தூங்கும் பொழுதெல்லாம். அவர் ஒரு முறை சொன்னார், ஒரு நாள் நான் நடந்து கொண்ட விஷயத்திற்காக நான் ரொம்ப அழுது இருக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு நாள் ஊர்ல இருக்கும்போது அவர் நடந்து போயிட்டு இருக்காரு, எதிரில் ஒரு பாடையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க கூட்டம். ஆவியானவர் இவர் ஒரு உள்ளத்துல பேசுறவான், நீ போய் அந்த பாடையை தொடுன்றாங்க. அவரால் முடியல. நான் போய் எப்படி அந்த பாடையை தொற்று நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்றாராம். ஆனா இவருக்கு அந்த தைரியம் வரல.
அந்த விசுவாசம் வரல, அந்த காரியங்களை அவரால் செய்ய முடியல. அந்த இடத்துல அதை நினைச்சு நினைச்சு வாழ்நாள் முழுக்கும் இருந்தார் அவர். அன்னைக்கு ஆவியானவர் தெள்ள தெளிவா என் செவிகளில பேசினார். நீ போய் அந்த பாடையை தொடு அப்படின்னு சொன்னார். நான் கேட்கல, நான் கீழ்ப்படியல, எனக்கு அந்த விசுவாசம் வரல. அந்த நேரத்துல நான் தொட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. எழுப்பாங்களா இதெல்லாம் நம்ம காரியம் கிடையாது. கர்த்தர் சொன்னார் போய் தொடுனா நீ தொட வேண்டியதுதான் உன் வேலை. ஹல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசத்துல பிசாசை கூட ஓட்டிடலாம். ஹல்லேலூயா. பிசாசை கூட ஓட்டிடலாம். ஆனா பாடையை தொடுன்னு சொன்னா எத்தனை பேருக்கு விசுவாசம் வரும்? ஹல்லேலூயா. ஜெப வீரர்கள் தான், ஜெயம் உள்ளவர்கள் தான். ஆனா ஆவியானவர் சொல்லுவார் ஒரு நாளைக்கு, போய் அந்த பாடையத்தோடு எவன் ஒருவன் முழுவதுமாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவருடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அப்போஸ்தலர் 15:17 சீக்கிரமா முடிச்சலாம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் புதுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் கீழ்ப்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதுனா, இதுவரைக்கும் எப்படி இருந்தோன்றது கிடையாது, இதுவரைக்கும் எப்படி ஜெபித்தோன்றது கிடையாது. கர்த்தர் சொல்றார், பழையவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சபை ஜெபத்துல வல்லமுள்ள சபையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது வல்லமையோடு கூட ஆவியில நிறைந்து கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளோடு கூட அபிஷேகத்தோடு கூட ஆராதிக்கிற அந்த பக்கம் வரணும். நிறைய பேருக்கு வெக்கம் கை தட்டுறதுக்கு, நிறைய பேருக்கு பாடுறதுக்கு வெக்கம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிச்சேன், சங்கீதம் வாசிக்கும் போது சிஸ்டர் சைடு இருந்து மாத்திரம் சத்தம் வருது, பிரதர் சைடு இருந்து சத்தமே வரல. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க சத்தமே கேட்கல. சங்கீதத்துக்கு பிரதர் ஜெபிக்கும் போது எனக்கே கேட்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ யாருக்கு முன்னாடியே நிக்கல, உன்னை உருவாக்கினவருக்கு முன்பாக நிக்கிற. அந்த எண்ணம் மாத்திரம் சபையில வரட்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல யார் நிக்கிறா, இந்த பக்கம் யார் நிக்கிறா, முன்னாடி யார் நிக்கிறா, யார் கேட்கிறா, இதையெல்லாம் மறந்து தேவ மகிமைக்குள்ள நான் நிக்கிறேன்ற மாத்திரம் என்ன வரட்டும். அன்றைக்கு கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்பார். அன்று உன் ஆராதனை தேவன் அங்கீகரிப்பார். ரோமர் 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. நம்ம சபையில நிற்கும் பொழுது, கூட்டத்தோடு நிற்கும் பொழுது யாரை தேடுகிறோம்? தேவனை தேடுகிறோமா இல்ல ஆட்களை தேடுகிறோமா? அப்படின்னா தேடி பார்ப்பது அல்ல, யாரை குறித்து உன் உள்ளம் சிந்திக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்கன்னு சொல்லும்போது யாரை குறித்து உன் உள்ளம் சிந்திக்கிறது? கரங்களை தூக்குங்கள் என்று சொல்லும்போது யாரை குறித்து உன் உள்ளம் சிந்திக்கிறது? அந்த கர்த்தருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என கரத்தை உயர்த்துகிறாயா, அல்லது மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்ற கரத்தை உயர்த்துகிறாயா, அல்லது கரத்தை உயர்த்துவதற்கே உனக்கு வெட்கம் வருகிறதா? ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்துவதற்கு உனக்கு வெட்கம் வருகிறதா? கரத்தை தட்டுவதற்கு வெட்கம் வருகிற. ஸ்டைலா கரம் தட்டுறவங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. ஸ்டைலா. சரி, கரம் எதுக்கு தட்டுவோம்? கை எதுக்கு தட்டுவோம்? கை எதுக்கு தட்டுவாங்க? இது வரைக்கும் தட்டுவே இல்லை. சத்தம் வரணும். ஏன் அந்த சத்தம்? உற்சாகப்படுத்துறது. ஹல்லேலூயா. வரவேற்கிறது, அக்செப்டன்ஸ். ஹல்லேலூயா. கிரிக்கெட்ல போல்ட் ஆகும்போது கரத்தை தட்டுறோம், ஃபுட்பால்ல கோல் போடும்போது கரத்தை தட்டுறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது கரங்களை தட்டுறோம், சினிமா பார்க்கும்போது கரத்தை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். ஏன் இதெல்லாம்? உற்சாகம். ஹல்லேலூயா. the acceptance. ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன் வரும்போது எல்லாரும் கரத்தை தட்டுறோம். ஏன்? அதே அந்த மனுஷன் வரும்போது கரத்தை தட்டுற மாதிரி கையை மாத்திரம் அசைச்சு சத்தமே வரலன்னா வருவேன் என்ன நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அவமானப்படுத்துற மாதிரி இல்லை, அவமானப்படுத்துற மாதிரி இல்லை. ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் ஹால்குள்ள வரும்பொழுது
எல்லாரும் கரங்களை தட்டும்போது எல்லாருடைய கையும் அசையுது, சத்தம் மாத்திரம் வரல. அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம அப்படித்தான் நிற்கிறோம். ஹல்லேலூயா. வெட்கத்தை விட்டு நீ உன் கரங்கள் உனக்கு இருக்கிற பலத்தினாலே கரங்களை தட்டி நீ ஆராதிக்கும் பொழுது கண்களை மூடிக்க. யாரு பார்க்கல, உன் கண்ணை மூடிக்க. தெய்வத்தை மாத்திரம் உன் உள்ளத்துல நோக்கிப்பார். அப்பா அம்மா வரவேற்கின்றேன், உடைய நாமத்தை உயர்த்துகிறேன், நாமத்தை போற்றுகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆராதிப்பார். அன்றைக்கு உன் வாழ்க்கை மாறுதா இல்லைன்னு என்ன வந்து கேட்டு பாருங்க. இன்னைக்கு நான் பலிபீடத்தில இருந்து சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உன்னை நீ விட்டு கொடுத்து எனக்கு நீ முற்றிலும் முழுதுமாக அர்ப்பணித்து முழு பலத்தோடு நீ ஆராதிக்கிறாயோ, என்றைக்கு அந்த கரங்களை தட்டி நீ ஆராதிக்கிறாயோ, என்றைக்கு உன் நாவுகளை திறந்து நீ வாசிக்கிறாயோ, என்று நாவுகளை திறந்து அந்த பாடலை பாடுகிறாயோ, அன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஏனென்றால் அவரிடத்துல வந்த உன்னை அவர் கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்த்தவன் அவரை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. அதனால எந்த ஜபங்கள் வல்லமை உள்ளது என்றால், இப்படி ஒரு மனுஷன் தன்னைத்தானே முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த 4 காரியங்களை தன்னை மாற்றிக்கொண்டு எவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறதோ அந்த ஜெபம் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜெபிச்சா மாத்திரம்தான் நடக்கிறது இல்லை. சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ஜெபத்துடைய வல்லமையை அறிந்து ஜெபிக்கும் பொழுது நீ இருக்கிற இடத்துல கர்த்தவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், தன் வல்லமைகளை உங்களுக்கு கொடுப்பார், அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். உன் ஜெபத்திற்கு பதில் தந்து அவருடைய நாமத்தை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாய் மாறணும். அந்த ஜெபத்தின் வல்லமையை மாறணும். ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம்.